புதிதாக வீடு கட்டுவோர் ஆன்லைன் மூலம் கட்டட அனுமதி பெறும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இதன்படி எளிதாக அனுமதி பெறுவது எப்படி என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன். புதிதாக வீடு கட்ட விரும்புவர்கள், ஹவுசிங் லோன் வாங்க விரும்பக்கூடிய நபர்கள் தங்களுடைய வீட்டுக்கான வரைபட ஒப்புதலை ஆன்லைன் வழியாகவே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஒரு மிக முக்கியமான திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் எப்படி நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது தமிழக அரசு இந்த வெப்சைட் இதற்குன்னு பிரத்யேகமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. onlineppa.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டை இதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் லாகின் பண்ணினா போதும். பட் லாகின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் தயாராக வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் இடத்துடைய ஃபோட்டோ காப்பி, எந்த இடத்துல நீங்கள் வீடு கட்ட விரும்புகிறீங்களோ அந்த இடத்துடைய ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக அந்த இடம் உங்களுக்கு சொந்தமானது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரப்பதிவு, பட்டா, இந்த மாதிரியான ஆவணங்கள் எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக அந்த லேண்ட் அப்படின்றது ரெஜிஸ்டர்ட் லேண்டா ப்ளஸ் அப்ரூவட் லேண்டா, டிடிசிபி அப்ரூவல் இருக்கா அப்படின்ற டாக்குமெண்ட் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதுக்கு அடுத்ததாக அந்த வீடு கட்டக்கூடிய திட்ட வரைபடம், எத்தனை ஃப்ளோர் கட்ட போகிறீங்க, எவ்வளவு பரப்பில் கட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவில் இன்ஜினியர் கிட்டேயோ அல்லது ஆர்கிடெக்ட் கிட்டேயோ எடுத்து அந்த பில்டிங் பிளான் டயக்ராமாக கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் தேவையான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது என்னென்ன நிபந்தனைகள், இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்க்கும்போது 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ள வீடு கட்டக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த திட்டம் அப்படின்றது பொருந்தும். ஒட்டுமொத்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவே பார்த்தீங்க அப்படின்னா 3500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே கட்டக்கூடியவர்களுக்கு தான் இந்த பிளான் மூலமாக கிடைக்கக்கூடிய அப்ரூவல் அப்படின்றது பொருந்தும். ஸோ அதிகபட்சமாக 7 மீட்டர் வரைக்கும் தான் ஹைட்டில் உங்களால் வீடு கட்ட முடியும். கிரவுண்ட் 1 அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஹை சீலிங் கட்டக்கூடிய நபர்கள், அந்த மாதிரி கட்டணும்னு விரும்பக்கூடிய நபர்களுக்கு இது பயனளிக்குமா அப்படின்றத உங்கள் பில்டிங் இன்ஜினியர்கிட்ட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வேறு என்னென்ன நிபந்தனைகளாக அது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ டிடிசிபி அப்ரூவ் பண்ண லேண்டில் மட்டும்தான் இந்த வீடுகளில் இந்த மாதிரியான கிளியரன்ஸ் வாங்கி உங்களால் வீடு கட்ட முடியும். நத்தம் இடங்கள், அதாவது 2016க்கு முன்பாக நீங்கள் கிராமப்புறங்களில் ஒரு வீடு வச்சுருப்பீங்க, அதுக்கு எந்த விதமான பிளான் அப்ரூவலும் இருக்காது. ஆனால் நத்தம் இடமா இருந்து 2016க்கு முன்னே நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கட்டணும் அப்படின்றது மினிமம் கைட்லைன்ஸாக சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ எவ்வளவு கட்டணம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்க்ரூட்டினிட்டி சார்ஜஸ் அப்படின்றது, பரிசீலனை கட்டணம் அப்படின்றது முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதர கட்டணங்கள் நீங்கள் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. உரிம கட்டணம், சாலை கட்டணம், உள்ளாட்சி கட்டணம், தொழிலாளர் வாரிய கட்டணம், இந்த மாதிரியான எல்லா கட்டணமும் நீங்கள் ஆன்லைன் வழியாகவே டிஜிட்டலாகவே நீங்கள் பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஒருவேளை இந்த டாக்குமெண்ட் நாங்கள் வாங்கிட்டோம், ஓகே ஆன்லைன் அப்ரூவல் வாங்கிட்டோம், இதை யார் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஒரு மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நேரடியாகவே சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து நேரில் ஆய்வு பண்ணுவாங்க. இதுக்கு பேசிக்காக என்ன அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ண உடனே எல்லா டாக்குமெண்ட் ப்ராப்பராக இருந்ததுன்னா உடனே உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிரும். ஸோ அதுதான் சுய சான்றின்படி உடனே அனுமதி அப்படின்னு கொடுக்குறாங்க. வரைபடத்தின்படி கட்டுமானம் பண்ணியிருக்கீங்களா, எஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன டயக்ராம் கொடுத்தீங்களோ அதன்படி தான் நீங்கள் கட்டிருக்கீங்களா அப்படின்றது சில நாட்கள் கழித்து வந்து வெரிஃபை பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் விதிமீறி கட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பிளான் தரீங்களோ அதன் அடிப்படையில் வீடை கட்டுறது அப்படின்றது எந்த விதமான சிக்கலுக்கும் வழிவகுக்காது. ஸோ இந்த வரைபட திட்ட அனுமதியை நீங்கள் ஆன்லைனில் பெறது மூலமாக உங்களுடைய வீடு கட்டக்கூடிய கனவு அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கோ அல்லது பிளான் பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கோ அல்லது நகராட்சி ஆஃபீஸ்க்கோ போக வேண்டிய தேவை இருக்காது.